இன்னைக்கு பலாயிரம் பிசினஸ் பண்றான், பல கோடி டர்ன் ஓவர் பண்றான். எப்படி நடக்கும்? நீ அப்பாயின்ட் பண்றியா? அதுல ஒரு ஸ்கில் உன்னை விட திறமசாலி அப்பாயின்ட் பண்ணு சார். மனம் பண்ணுவா சார், பல இல்லைன்னா எடுக்காது. நீ எடுக்கிற ஆள் உன்னை விட திறமசாலியா இருக்கும். அப்பாயிண்ட் யுவர் பர்சன் விச் இஸ் நாலேஜ் அண்ட் யூ ஆங்கிலம் சொல்றாங்க. உன்னை விட திறமசாலி யார் அப்பாயின்ட் பண்ணி ஜெயிச்சிருவாங்க. நீங்க மாஃபா நம்பர் வந்து கேள்விப்பட்டிருக்கீங்க, மாஃபா பாண்டியராஜன் கேள்விப்பட்டிருக்கீங்க. அவர் வந்து முதல்ல செட்டாக் போய் கேட்கிறாரு, ஆள் அப்பாயின்ட் பண்ண போறாரு. பெரிய கம்பெனி, பெரிய காலேஜ் போய் கேம்பஸ் எடுத்து போறாரு. சொன்ன கேள்வி, $1 பில்லியன் என் கம்பெனி ஆகும் வேலைக்கு விளையாட்டு கேட்டது. அவன் சிரிச்சிருக்கான். ஆனா ஆளை பார்த்தா செட்டாக் போய் வரான், $1 பில்லியன் கம்பெனி ஆகிடும் சிரிச்சிருக்கான். ஆனா நீ $1 பில்லியன் கம்பெனி. அவனோட திறமைசாலியை யங்ஸ்டரை ஒரு புதுசா படிச்சு வந்த திறமைசாலி அப்பாயின்ட் பண்றாரு. அப்போ ஸ்டாஃப் எப்படி இருக்கணும்? உன்னை விட திறமைசாலியா இருக்கணும். அவன் மதிக்க மாட்டான் சார், மதிக்கலாம் பரவாயில்ல, வியாபாரம் மாட்டானா, சம்பளம் சமாளிச்சுக்கலாம். அதுக்கான பாலிசி கொண்டுவாங்க, நிறுவனத்துக்கான ஒரு ஸ்ட்ரக்சர் ரிப்போர்ட்டிங் எல்லாம் கொண்டுவாங்க. ஆனா அவனோட திறமைசாலி வேலைக்கு அமைக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் பிசினஸ், அடுத்து என்ன சார்? ஃபர்ஸ்ட் பிசினஸ் யார் பிசினஸ் கேட்பா? அடுத்த ஆர்கனைசேஷன் யார் கேட்பா? ஸ்டாஃப். அதுக்கு அடுத்து ஒரு